பொங்கல் திருநாளை கேரளாவிலும் வடமாநிலங்களிலும் மகர சங்கராந்தி என்கின்றனர். நல்ல முறையிலான மாற்றம் என்பதை சங்கராந்தி என்கிறோம். சூரியன் மகர ராசியில் நுழையும் நல்ல நாளே மகர சங்கராந்தி எனப்படுகிறது. இதன் அடிப்படையில் தை முதல் ஆனி வரையுள்ள 6 மாதங்களும் உத்தராயண புண்ணிய காலம் எனப்படும். பறவை, விலங்கு என எல்லா ஜீவராசிகளும் இருட்டை கண்டு பயப்படுகின்றன. பொழுது புலர்ந்தது மகிழ்ச்சியில் பறவைகள் கீச்சிடுகின்றன. சோம்பல் முறித்து இரை தேட புறப்படுகின்றன. காட்டில் அலைந்த ஆதி மனிதனுக்கு ஒவ்வொரு நாள் இரவும் யுகமாக கழிந்தது. பொழுது புலர்ந்ததும் கீழ்வானில் சூரியன் உதித்தது. ஒளியை கண்ட மனிதன் மகிழ்ச்சி அடைந்தான். இப்படி பயம் போக்குபவராகவும் உழைப்பின் சின்னமாகவும் வாழ்வின் ஆதாரமாகவும் சூரியன் திகழ்கிறார். சங்கு, சக்கரம், கதாயுதம், அபயஹஸ்தம் கொண்டவராக சூரிய புராணம் இவரை சித்தரிக்கிறது. அபயஹஸ்தம் என்பதற்கு பயம் போக்குவது என பொருள். எல்லா தெய்வங்களுக்கும் அபயஹஸ்தம் இருந்தாலும் கண் கண்ட தெய்வமான சூரியனுக்கு இருப்பதே மிக பொருத்தம். பொங்கல் என்பது வெறும் சடங்கு அல்ல, அது நமது தமிழ் பாரம்பரியத்தின் வேர். பொங்கலின் அடிப்படை தத்துவம் நன்றி கூறுதல் ஆகும். சூரியன், கால்நடைகள் மற்றும் இயற்கை என நமக்கு வாழ்வளிக்கும் சக்திகளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதம் ஆகும். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புது பானையில் இட்டு புத்தடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும். உழைக்கும் மக்களின் தேவனாகிய கதிரவனுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக சூரிய பொங்கல் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் படையலில் முக்கியமாக மஞ்சள் கொத்து, கரும்பு, வாழை, கிழங்கு வகைகள், கொடிவழி காய்கறி வகைகள் சேர்க்கப்படும். தமிழில் பொங்கு என்றால் கொதிப்பது என்று பொருள். பால் நிரம்பி வழிவது செழிப்பு மற்றும் மிகுதியின் அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த தருணத்தை மக்கள் பொங்கலோ பொங்கல் என்று முழங்கி கொண்டாடுகின்றார்கள். கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரியிலும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இது உலகெங்கிலும் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்களிடையே குறிப்பாக இலங்கை, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, மொரீஷியஸ் என்று தமிழர் வாழும் அனைத்து நாடுகளிலும் இந்த பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இயற்கை நமக்கு அளித்த உணவு என்னும் கொடைக்கு பதிலாக இயற்கைக்கே நன்றி தெரிவித்து அதனை கொண்டாட்டமாக முன்னெடுக்கப்படும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் இந்த டிஜிட்டல் யுகத்தில் மட்டுமல்ல, இன்னும் வரப்போகும் அதிநவீன காலங்களிலும் நிலைத்திருக்கும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.